Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and mains point of view current affairs articles பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்கு. ஸோ அதை பற்றி பார்த்துறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுகாதார வரி ஒரு பரிந்துரை ஹெல்த் டேக்ஸை பற்றி ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கும். ஸோ ஒரு ஸ்டடியை வந்து யூனிசெஃப் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. யூனிசெஃப் ஃபண்டட் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்டோட ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். அந்த ப்ராஜெக்டோட ரெக்கமெண்டேஷன்ஸை நித்தி ஆயோக் வந்து கன்சிடரேஷனுக்கு வந்து எடுத்திருக்காங்க. அதை மறுசீராய்வு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஆர்டிகல்ல பார்க்க போறோம். ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சர்க்கரை இனிப்பு பானங்கள் மற்றும் சர்க்கரை உப்பு மற்றும் கொழுப்பு அதிகம் உள்ள உணவுகள் மீது ஜிஎஸ்டிக்கு கூடுதலாக 20 முதல் 30% வரை சுகாதார வரி விதிக்கப்படலாம் என பொது சுகாதார ஆய்வாளர்கள் பரிந்துரைத்துள்ளனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நமக்கு ஃபுட் பேக்கெட்ஸ் எல்லாம் தெரியும். நமக்கு லேஸ் 5 ஸ்டார் அண்ட் இந்த கொக்கோகோலா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் தான் இந்த விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ சுகர் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட். அடுத்தது எஸ்எஸ்பி அப்படின்னா சுகர் ஸ்வீட்டன்ட் பீவரேஜஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது HFSS அப்படிங்கிறதுல என்ன சொல்றாங்கன்னா ஃபுட்ஸ் ஹை இன் சால்ட் சுகர் அண்ட் ஃபேட்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஃபுட்ஸ் ஹை இன் ஃபேட் சுகர் அண்ட் சால்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நமக்கு பேக்கெட்டட் ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பேக்கேஜ் ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் இந்த இடத்துல மீன் பண்ண வராங்க. ஸோ அந்த மாதிரி பேக்கேஜ் ஸ்நாக்ஸ் மேல ஜிஎஸ்டிக்கும் மேல ஒரு 20 to 30% ஹெல்த் டேக்ஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி 12% இவங்க எல்லாம் இந்த பேக்கேஜ் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் டேக்ஸ் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டிக்கு கீழே. ஸோ அந்த 12 to 18% அந்த ஜிஎஸ்டி ரேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுக்கு மேல ஒரு 20 to 30% நம்ம ஹெல்த் டேக்ஸ் அப்படிங்கிற ஒன்று போடணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதனால இதோட கன்செப்ஷன் அப்படிங்கிறது கம்மி. டேக்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா பிரைஸ் அதிகமாகும், பிரைஸ் அதிகமாச்சு அப்படின்னா அதோட கன்செப்ஷன் அப்படிங்கிறது கம்மியாகும். இந்த மாதிரி பண்றதன் மூலமா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு நம்ம ஹெல்த்தி ஈட்டிங் பிராக்டிசஸ் ஆரோக்கியமான உணவு உண்ணும் பழக்கங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு. ஹெல்த்தி ஈட்டிங் பிராக்டிசஸை கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை எடுக்கலாம் அப்படிங்கறத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பேக்கேஜ்டு ஃபுட்ஸில் மட்டுமே அதிக பர்சன்டேஜான சுகர் அண்ட் ஃபேட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸ்டடீஸில் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 55% ஆஃப் சுகர் இந்தியாவில் ஒரு ப்ரொடியூஸ் ஆகிற சுகரில் ஒரு 55% இந்த மாதிரி ஃபுட் பேஸ்ட் ஐட்டம்ஸ்க்கே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம இந்த ஃபுட் பேஸ்ட் இந்த பேக்கேஜ்டு ஃபுட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஹெல்த் டேக்ஸ் ஒன்று அவங்க மேலே இம்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் இடத்துல ஹெல்த் டேக்ஸ் அப்படிங்கறத ஒன்னு இம்போஸ் பண்ண போறாங்க. எது மேல இம்போஸ் பண்ண போறாங்க, எப்படி இம்போஸ் பண்ண போறாங்க அப்படின்னா சுகர் மேல ஒரு டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபேட் அண்ட் அதர் சால்ட் சப்ஸ்டன்சஸ் மேல ஒரு ஒரு டாக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்படி இன்க்ரீஸ் பண்றது மூலமா மேனுஃபேக்சரிங் அந்த பேக்கேஜ் ஸ்நாக்ஸோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராடக்டோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாகிறப்போ கண்டிப்பா அதோட பேர்டன் யார் மேல ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் மேல தான், நுகர்வோர் மேல தான் அந்த ஒரு சுமை வந்து விழுகும். ஓகேங்களா? ஏன்னா ப்ரொடக்ஷன்ல காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பா கன்சியூமர் கிட்ட இருந்து தான் மறுபடியும் வாங்க பார்ப்பாங்க. ஸோ நுகர்வோர் மேல அதிகமான ஒரு சுமை வந்து விழுகும். பிரைஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரைஸ் அதிகமாகிறப்போ மக்கள் அது இவ்வளோ காசு போட்டு நம்ம வாங்கணுமா அப்படின்னு சொல்லி நினைச்சு அதுல இருந்து பின்னாடி வருவாங்க, அதை வாங்காம தவிர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல ஒரு பரிந்துரையா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டை யூனிசெஃப் தான் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு ஒரு 10 ரூபா டெய்ரி மில்க் இருக்கு, இல்லை 5 ஸ்டார் இருக்கு அப்படின்னா அது ரேட் கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம வாங்கி சாப்பிட்றோம். இதுவே நம்ம பரவலா யாருமே ஒரு கிண்டர் ஜாய் மாதிரியான ஒரு விஷயங்களை டக்குன்னு வாங்கி சாப்பிட மாட்டோம். ஏன்னா அது ஒரு 30 ரூபாய்க்கு மேலே இருக்கு அப்படிங்கறதுனால 30 ரூபாய்க்கு மேலேயும் இருக்கு, கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நமக்குள்ள எல்லாமே இருக்கும். ஸோ அதே ஒரு மென்டாலிட்டியை நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணலாம். பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட கன்செப்ஷன் அப்படிங்கிறது கம்மியாகும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ இதுவே வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதன் மூலயமா வரக்கூடிய டிஸார்டர்ஸையும் நம்ம இந்த மாதிரி ஒரு பிரைஸ் ரைஸ் மூலயமா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி பேக்கேஜ் ஸ்நாக்ஸை மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல நம்ம ஹெல்த் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அது ஒரு 30% 40% மேலே வைக்கிறதுனால நமக்கு அந்த பிரைஸ் அந்த ப்ராடக்டோட பிரைஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது. இதனால அதோட யூசேஜ் கம்மியாகுது. இதோட யூசேஜ் அப்படிங்கிறது கம்மியாச்சு அப்படின்னா மக்களுக்கு வரக்கூடிய அந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறதும் கம்மியாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆரோக்கியமற்ற உணவுகளுக்கு அதிக வரி விதிப்பது தேவையை குறைக்கும், அதே வேளையில் பொது சுகாதார திட்டங்கள் மற்றும் கொள்கைகளில் மீண்டும் முதலீடு செய்வதற்கான அரசாங்க வருவாயை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேலும் இந்தியாவில் உடல் பருமன் மற்றும்
தொற்றாத நோய்கள், அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், அதோட நிகழ்வுகளை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, இந்த மேனுஃபேக்சரிங் இடத்துல ஒரு டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஹெல்த் டேக்ஸுங்கிற பேரில் ஒரு 30 to 40% போட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ப்ரைஸும், அதாவது அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், மக்களோட கன்சம்ஷன் கம்மியாகும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இது வந்து ஒரு பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு சொசைட்டியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதை சொல்கிறோம். இது கவர்மெண்ட்டுக்கு இதில் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த மாதிரி டேக்ஸ் அதிகமாக போகிறனால கவர்மெண்ட்டுக்கும் ரெவன்யூ அதிகமாக வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ரெவன்யூஸை நம்ம மறுபடியும் பப்ளிக் ஹெல்த்லேயே இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீசஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்றதுனால வரக்கூடிய டிசீசஸ் லைக் ஒபேசிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களில் மறுபடியும் கவர்மெண்ட் அந்த ரெவன்யூவை இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இந்த சர்க்கரை நுகர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்றதை அடுத்து கொடுத்துருப்பாங்க. உலகிலேயே அதிக சர்க்கரை நுகர்வோர் இந்தியாவில் உள்ளனர் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அதிகமாக ப்ரொடியூஸும் பண்றோம், அதிகமாக கன்சம்ஷனும் நம்ம தான் பண்றோம். அடுத்தது உலகளாவிய சராசரி சர்க்கரை நுகர்வு ஒரு நபருக்கு ஆண்டுக்கு 22 கிலோவா இருக்கு. பெர் இயருக்கு 22 kgs ஆஃப் சுகர் கன்சம்ஷன் வேர்ல்டு ஆவரேஜா இருக்கு. ஆனா அது இந்தியன் ஆவரேஜ் படி 25 kgs இருக்கு. ஓகேவா? ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, சர்க்கரை மற்றும் தொடர்புடைய பொருட்களுக்கு சுகாதார வரி விதிப்பது உடல் பருமன், பல் சொத்தை, இது வகை 2 நீரிழிவு நோய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைப் 2 டயாபெட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இருதய நோய் மற்றும் சில புற்றுநோய்களை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டோட ஹோல் அப்ஜெக்டிவே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த் டேக்ஸ் அப்படிங்கிறத போட போகிறோம். இதனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு கன்சம்ஷன் நுகர்வு அப்படிங்கிறது கம்மியாகும். இதனால் அந்த டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ரெவன்யூ வரப்போகுது. அந்த ரெவன்யூவை மறுபடியும் அவங்க பப்ளிக் ஹெல்த் மேலேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த மணியை. இதனால் நிறைய விஷயங்களை நம்மளால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஃபைண்டிங்காக, இந்த ஒரு ரிப்போர்ட்டோட ஃபைண்டிங்காக இருக்குது. இதை நித்தி ஆயோகும் மறுசீராய்வு பண்ணுறதுக்காக எடுத்திருக்காங்க. அந்த ஒரு பின்னணியில தான் இந்த ஆர்டிக்கலை பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி விஷயம் உலக நாடுகளில் நடைமுறையில் இருக்கான்னு கேட்டால் நிறையாவே இருக்கு. குறிப்பாக மெக்சிகோவை நம்ம ஒரு கேஸ் ஸ்டடியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மெக்சிகோவில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதே ஒரு விஷயத்தை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணனால அங்கே ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த பீவரேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குறது கம்மியாகி வாட்டர் பாட்டில் வாங்குறது அதிகமாகிருக்கு அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு கடையில் வெளியில் விளையாண்டுட்டு வரப்போ, இல்லை ஏதாவது வெளியில் போயிட்டு வரப்போ தாகமாக இருந்துச்சுன்னா வாட்டர் பாட்டிலோட ஜூஸ் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவோம். குறிப்பாக இந்த கோக், பெப்சி ஆர் மாசா அந்த மாதிரியான விஷயங்களை ப்ரிஃபர் பண்ணுவோம். குறிப்பாக இப்போலாம் நம்ம அந்த 10 ரூபீல இருக்கக்கூடிய பீவரேஜஸை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணிட்டே வரோம். சரி இல்லையா? ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் மெக்சிகோலையும் நடந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம மெக்சிகோ எல்லாமே வந்து தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸில் வரக்கூடியவங்க தான், டெவலப்பிங் கண்ட்ரீஸாக தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு விஷயம் பண்ணுறோம்னா அது டெவலப்பிங் கண்ட்ரீஸ் மற்ற நாடுகளையும் அதே ஒரு நடைமுறை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம பண்ணுற ஒரு விஷயம் தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. இந்த 10 ரூபி 20 ரூபியில் இருக்கக்கூடிய பீவரேஜஸை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, சாஃப்ட் ட்ரிங்க்ஸை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அதிகமான ஹெல்த் இம்பாக்ட்ஸ் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த மாதிரியான பொருட்கள் மேலே டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனனால அந்த 10 ரூபி 20 ரூபியில் இருக்கக்கூடிய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மக்கள் விரும்பாம தண்ணி பாட்டிலே வாங்க ஆரம்பிச்சாங்க. ட்ரிங்கிங் வாட்டரே வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேஸ் ஸ்டடியாவே நமக்கு இருக்கு. ஸோ இதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நமக்கு ஹெல்த் டேக்ஸ் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறாங்க, இல்லை இந்தியாவில் ஒபேசிட்டி, நான் கம்யூனிகபிள் டிசீஸோட இன்க்ரீஸ், இல்லை சுகர் டிசீசஸ், அதாவது நமக்கு டயபெட்டிஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் பற்றிலாம் கேட்குறப்போ நம்ம இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விஷயங்களை கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி, டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸிபிட் பண்ணோம், எழுதினோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த ஒரு ஃபைண்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.